ஜெய் பீம். நம்மையெல்லாம் மனிதர்களாக தலைநிமிரச் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களினுடைய மறு உருவாக வழித்தோன்றலின் ஆக்கப்பூர்வமான ஒரு எழுச்சிமிகு பேராளுமை புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய நகலாக நம்முன்னிடையே நடமாடிக்கொண்டிருக்கும் கருஞ்சிறுத்தை புரட்சியாளர், இளம் புரட்சியாளர். இன்னும் எத்தனை அடுக்கு மொழிகளுக்கு வேண்டுமானாலும் அவரை நாம் ஒப்பேற்றி கொண்டே செல்லலாம். 62வது அகவையை காணுகின்ற நம்மையெல்லாம் இன்று எழுச்சியோடு நடமாட வைத்திருக்கின்ற மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்குவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். 62வது பிறந்த நாளை மிகவும் சீரும் சிறப்புமாக தம்பி இது கொஞ்சம் குறைங்க, பேச போறீங்க. எழுச்சி தமிழரின் 62வது பிறந்த நாளை மிகச்சிறந்த முறையிலே ஒருங்கிணைத்திருக்கின்ற வடதலைக்குளம் கிராமத்தை சார்ந்த கிராம முக்கியஸ்தர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நமது புவனகிரி நகரத்தினுடைய இணை செயலாளரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான ஆகச்சிறந்த மக்கள் ஆளுமை அண்ணன் முல்லைமாறன் அவர்களே, இன்னும் புவனகிரி நகர ஒன்றிய மாநில பொறுப்பாளர்களே, லட்சோபலம் பெற்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவராக இன்று தமிழகம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே தனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிளைகளை இன்று இந்தியா முழுமைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு பெரிய மைய நீரோட்டத்திலே கொண்டு செல்லக்கூடிய பணியை நமது எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் இன்று கொண்டு சென்று இருக்கின்றார். கிட்டத்தட்ட 1990களிலே நம் கடலூர் மாவட்டம் எத்தகைய சூழலில் இருந்தது என்பதை நாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோமேயானால் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நமக்கு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும். கடலூர் மாவட்டத்திலே எழுச்சி தமிழர் 1990களிலே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பாக ஐயா மலைச்சாமி அவர்களினுடைய முயற்சியிலே தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பின்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி ஒரு தலைமையாக தன்னை உருவாக்கி கொண்ட நமது எழுச்சி தமிழர் அவர்கள் 90களிலே இந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கின்ற இந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு மைய நீரோட்டத்தை இந்த தலித் மக்கள் தலைநிமிர்விற்காக உருவாக்கினார். ஆரம்ப காலகட்டங்களிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏதோ ஒரு பறையர்களுக்கான கட்சியாகவும் பல்லர்களுக்கான கட்சியாகவும் அப்படியே ஒரு ஒரு முத்திரையை குத்தி நம்மை ஒரு பின்னோக்கி ஒரு பார்வையிலேயே நம்மளை தக்க வைக்க இந்த பொது சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்களும் சரி, இந்த பொது தளத்திலே இருக்கக்கூடிய மற்ற இதர பிரிவினர்களும் சரி, நம்மளை ஒரு பொது தளத்திலே பயணிக்க விடாத அளவிற்கு தொடர்ந்து நம்மை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக அங்கீகரிப்பதற்கே தயங்கினார்கள். ஆனால் இன்று 35 ஆண்டு காலத்திற்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 1990களிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையை ஏற்று துவங்கிய நமது எழுச்சி தமிழர் அவர்கள் கிட்டத்தட்ட தனது வாழ்நாளில் 35 ஆண்டுகளை இந்த விளிம்பு நிலை சமூகத்தின் உயர்வுக்காக ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு காய்களாக நகர்த்தி இன்று நமது எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு ஆளுமை இல்லை என்றால் நம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் என்கின்ற இந்த ஒரு ஆளுமை யாரை கையை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். எழுச்சி தமிழர் யாரை ஒரு நபரை அவரை காட்டுகிறாரோ அவர்தான் இன்று
எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் உருவாக முடியும் என்கின்ற ஒரு மைய நீரோட்டத்தை இந்த தலித்திய சக்தி என்கின்ற ஒரு முத்திரையை குதித்த இந்த பொது சமூகம் இன்று திருமாவளவன் எங்கே இருக்கிறார், திருமாவளவன் யார் உடன் இருக்கிறாரோ அவர்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்று திருமாவளவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்று நம்மை எதிராக நம்மை அவர்கள் இன்னும் நம்ம என்ன சொல்லுவாங்க, இன்னமும் இவன் ஒரு பறையண்டா பல்லண்டா அப்படின்னு சொல்ற இந்த மைய நீரோட்டத்திலையும் இருக்கக்கூடாது. திருமாவளவனை மட்டும் என்ன பண்றாங்க, தலைவரை மட்டும் என்ன பண்றாங்க, நம்ம பின்னால விட்டு அவர் என்னது சொல்லிடுவாங்க, எப்போ போறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தலைவர் இல்லாமல் யாரும் சிஎம் சீட்டில் உட்காரவே முடியாது, எம்பி சீட்டில் உட்காரவே முடியாது, எம்எல்ஏ சீட்டில். அது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்திய அளவிலே யார் அதிகாரத்திலே அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்று எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது இந்த